அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்சாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா வ ஹபீபினா வ நபியினா வ மௌலானா முர்ஷிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரதா நஃப்ஸிஹி வ இத்னத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸல்லம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கதீரம் மினல் ظن இன்ன பஅதல் லன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹ்ம அஹீஹி மைத்தா ஃபகரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم من حسن إسلام المرء تركه ما لا يعنيه. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو يصمت. முத்தஃபகுன் அலைஹ். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹ் நம்மின் மீது செய்த மிக பெரும் ஒரு பேரருள் கிருபை, மகத்தான வெற்றி வாகை சூடக்கூடிய உயர்வான எத்தகைய சந்தேகமும் இல்லாமல் சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மளை நிலைத்திருக்க செய்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லாக் லாக் ஷுக்கூர். இந்த இஸ்லாத்தில் பிறந்து இஸ்லாத்தை நிரந்தரமாக இருந்து இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை விளங்கி அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்குண்டான ஒரு ஃபுர்சத், ஒரு வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருப்பது மகத்துவத்திலும் அவன் நம்மின் மீது வைத்த கிருபை, அல்லாஹ் ரசூலுடைய மிகப்பெரிய பொருத்தம் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்பதைத்தான் நாம் பெருமைப்படுத்தி உயர்வான நல்ல அமல்கள் செய்து கொள்வதற்கு நாம் முற்பட வேண்டும். மனிதனுடைய அங்க அவயவங்களில் பிரதானமானது வாய். இந்த வாயிலே மிக பிரதானமானது வாய் திறந்து பேசுவது, நாவு. இந்த நாவிற்கும் மிக பிரதானமானது குதுரத், இராதத், சம்உ, பஸரு, இது மாதிரியான ஹயாத்து, இது மாதிரியான 7 வஸ்துக்கள் மனிதனுடைய பேச்சு, பார்வை, கேள்வி, சக்தி, நாட்டம், ஹயாத். பிறகு செயல் திட்டத்தின் அடிப்படையில்
இந்த 7 வஸ்துக்கள் மனிதனுக்கு மிக பிரதானமான ஒரு பொருளாக அல்லாஹ் உள்ளத்தில் அமைச்சு வச்சிருக்கான், கல்பில். இவைகள் அனைத்தும் இயங்கும் ஒரே இடம் குலூபுல் முஃமினீன அர்ஷுல்லா. அல்லாஹ் அவனுடைய அரசு கல்பில் இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கான். அல்லாமல் அல்லாஹ் இல்லாத படைப்பினங்களை கொண்டு எந்த ஒரு வஸ்துவும் அசையாது, ஆடாது, அதற்கு எந்த விதமான குதிரத்து சக்தியும் இருக்காது. ஒரு வஸ்து இருக்கு, தூளு அருளு உமுக்கு, ஆழம் நீளம் நீளம் அகலம், இந்த 3 பொருள்கள் தேவைப்படுது. ஜமாதாத் உயிரற்றவை, ஹயவானாத் உயிருள்ளவை, ஹயாத் உயிருள்ளது, மமாத் செத்தது. இவ்வாறாக பல்வேறான பிரிவுகளின் மூலமாக ஒன்றியமைக்கப்பட்டு மனித சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அத்தனை கோடி ஜீவ ஜந்துகளையும் வானம் முதல் அடி பாதாளம் வரை, சிறிய புழு பூச்சி முதல் பிரமாண்டமான பொருள் வரை அல்லாஹ் படைத்து அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கான். உலகத்திலே நம்மை மிரட்டி கொண்டிருக்கின்ற தீய சக்திகளான ஆட்சியாளர்கள் அல்லது படைபலம் கொண்டவர்கள், பேச்சு பலம் கொண்டவர்கள், பொருளாதார பலம் கொண்டவர்கள் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த உலகம் ஃபிரௌன், ஹாமான், ஷத்தாத், உபய் இப்னு கலஃப், நும்ரூத் போன்ற வம்பர்கள் எல்லாம் வாழ்ந்த இடம், அபுஜஹில். ஆனால் யாரும் வெற்றி பெற்று உயர்ந்ததாக எந்த சம்பவத்தை பார்க்க முடியாது. அந்தந்த காலத்தில் அவர்களுடைய ஆட்சிகளில் மிரட்டுவார்கள், தலைமையில் மிரட்டுவார்கள். அதுபோன்று இன்றைக்கு முழு உலகத்திலும் இஸ்லாமியர்களை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற எளிய சொற்களை சொல்லி இஸ்லாமியர்களை பூண்டோடு நசுக்கி மூட்டை பூச்சி மாதிரி அழித்து விடலாம் என்று எண்ணுகின்ற கயவ கூட்டங்கள் நம்மை யாதும் எப்போதும் ஒன்றும் செய்ய முடியவே முடியாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா மாஷா அல்லாஹ். நம்மை படைத்தவனாகிய அல்லாஹ் நம்மளோடு இருக்கின்றான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே நம்மோடு அல்லாஹ் இருக்கின்றான் என்ற வசனத்தை சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குகையிலே சொல்லி கொடுத்தாங்க. அதன்படி வாழும்படியாக கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் இருக்க, ரசூல் இருக்க நமக்கேன் பயம்? நாம் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் நாம் பாதுகாக்க வேண்டிய வஸ்துகள், பல பொருள்கள் நம்முடைய உடம்புல இருக்கு. ஒன்று நாவு, மற்றொன்று அவுரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது கூட ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் மனிதனுடைய தாடை, மனிதனுடைய தொடை, இந்த 2 மத்தியிலே உண்டான பொருளை அவன் பாதுகாத்து கொண்டானால் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! இந்த உம்மத்தை போன்று எந்த உம்மத்திற்கும், எந்த மனிதருக்கும், எந்த சமூகத்திற்கும், எந்த இன மக்களுக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவத்தை அவர்கள் கேடயமாக நமக்கு வழங்கியிருக்காங்க. ஆனால் நாம் ஆண் பெண்ணாகிய நாம் கிஞ்சிற்றும் அவைகளை சிந்திக்காமல் தாந்தோன்றித்தனமாக கீரி பிள்ளைகள் காற்றிலே ஓடி விளையாடுவதை போன்று இந்த உலகத்தின் பாசத்தாலும் இச்சையாலும் பொருளாலும் நாம் நம்முடைய நஃப்ஸை பெருக்கி வளர்த்து நிரப்பி சத்தியத்தை மறந்த மாங்காய் மடையர்களாக வாழ்வதன் காரணமாக இஸ்லாத்தை அறியாத எள்ளி நகையாடுகின்ற கயவர்கள் இஸ்லாமிய மக்களை பார்த்து இன்னைக்கு உதாசீனம் பேசி கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் அஜாக்கிரதை, விளங்கியும் விளங்காமை,
அறிந்தும் அறியாமை மார்க்கத்தை புரிய முற்படுவதில்லை. அதன் காரணமாக இன்றைக்கு நாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றோம். சீரழிவே வாழ்வா, வாழ்வே சீரழிவா என்பதை நீங்கள் நெஞ்சின் மீது கை வைத்து சிந்திப்பீர்களேயானால் உங்களுக்கு அதிலே நல்லதோர் விடை கிடைக்கும். ஆனால் அந்த விடையை நீங்கள் சுக்கு நூறாக ஒதுக்கிவிட்டு நொறுக்கிவிட்டு இருப்பதன் காரணமாக இந்த துனியா என்னும் மூக்கில் ஒழுகும் சளியை போன்று சிறிது காலங்கள் வாழுகின்ற இந்த சுகண்டிகளுக்காக நாம் இன்றைக்கு தீனை விட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு தீனற்ற வாழ்க்கையை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது எவ்வளோ மிகப்பெரிய ஒரு உன்னதமான மடத்தனம் என்பதை நாம் சிந்திக்கிறோம். உயர்வு, அன்பு, அறம், பாசம், வெற்றி இது எல்லாமே அல்லாஹ்வை அஞ்சுவதன் மூலமாக இருக்குது. மன் ஹாஃபல்லாஹ் ஹாஃபலஹு குல்லி ஷை. என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வை அஞ்சு, எல்லாம் உனக்கு அஞ்சும். எவனா எப்படியோ சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கான். இதெல்லாம் உலக வாழ்வோட சரி. இஸ்லாம் அழியாத மார்க்கம், அழிக்க முடியாத மார்க்கம், இழிவுபடுத்த முடியாத மார்க்கம். இஸ்லாம் எவனுடைய சொல்லுக்கும் கட்டுப்படாத ஒரு மார்க்கம். அல் இஸ்லாம் இன்கியாதும் லி அவாமிரிஹி வஜித்தினா பின் நவாஹிஹி. அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு, ரசூலுடைய விளக்கத்திற்கு காட்டிக் கொடுத்த அந்த ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். இதில் வெற்றி என்று எக்காலமும் தோல்வி என்பதில்லை. மனிதன் செய்கின்ற புராண பாவங்களுக்கெல்லாம், தற்சமய பாவங்களுக்கெல்லாம் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி என்ற மூல மந்திரத்தை, மகத்துவத்தை பாவம் அழிக்க சொல்லிக் கொடுத்த வரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு தஸ்பீஹ் 714 உலகத்தை விட உயர்ந்தது என்பதை நாம் இங்கே கணிக்க மறந்துவிடக்கூடாது. கவனிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். ஆண்கள் பெண்கள் இன்னைக்கு உதாசீனமாக காலையில் எழுந்து இரவு வரை வாழ்வதெல்லாம் இந்த உலகத்தை தழுவி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஓத நேரம் இல்லை, தொழுகை நேரம் இல்லை, பாங் சொன்னால் தன்னுடைய பேச்சை அலுவல்களை ஒரு நொடி நிப்பாட்ட நேரம் இல்லை. வீண் விரயம் பண்ண இந்த ஷைத்தானியத்தான சேனல்கள், டிவிகள் பார்க்க. அது இல்லாமல் எவங்கையில் பாருங்கள், விடிஞ்சு எந்திரிச்சா அவன் கபருக்கு போகிற வரைக்கும் ராவு பகல் 24 மணி நேரத்தில் ஃபோன் இல்லாமல் இருக்கவே இல்லை. அது பிறந்து 6 மாதம் பிள்ளையானான்னு இப்போ அப்படி ஆக்கிட்டாங்க. பிள்ளை அழுகுதுன்னா ஃபோனை போட்டு கொடுத்துட்றான். பிள்ளை அழுகுதுன்னா பாட்டை போட்டு கொடுத்துட்றான். பிள்ளை அழுகுதுன்னாக்கா சிங்கிசானா அதை போட்டு கொடுத்துட்றான். நாளைக்கு சிங்கி அடிக்கணும் கபரில். நாம் உணரணும், நமது வாழ்வை பாதுகாத்து கொள்வதற்கு 7 உறுப்புக்களை நாம் பேண வேண்டும். அதிலே ஒன்று கண், மற்றொன்று நாட்டம், மூன்றாவதாக நாவு, நாலாவதாக அபம், ஐந்தாவதாக நாட்டம் சிந்தனை, ஆறாவதாக சம்பாத்தியம், ஏழாவதாக செலவழிப்பது நேர்மை. இந்த 7ஐ பாதுகாக்கவில்லையானால் தரங்கட்ட அரங்கர்களாக அரங்கேற்றப்படுவார்கள். இவைகளை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அல்லாஹ் தனது அருள்மறையிலே மிக தெளிவாக சொல்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு. இந்த இடத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லலை, நல்லா விளங்கிக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே. ஒருவருக்கு மட்டும்தான் சொல்கிறான், மற்றவன்லாம் புரிஞ்சுக்க. நான் சொல்கிறத புரியலன்னு கேட்குறான். ஃபோன் பண்ணும்போது புரியல, விளங்கலேன்றான். என்ன ப்ரூ விளங்கலேன்றான். அல்லாஹ் சொல்கிறத புரி, இல்லைனாக்கா அல்லாஹ் என்ன செய்வான், புர்ருன்னு ஆக்கிடுவான்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, இஜ்தனிபு கதீரம் மின வன்னு, நஃப்ஸில் வரக்கூடிய எண்ணத்தில் மிகுதியான அந்த எண்ணத்தை, கெட்ட எண்ணத்தை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். காரணம், இன்ன பாலல்லன்னி, நஃப்ஸில் வரக்கூடிய எண்ணத்தில் மிகிக்கக்கூடிய அந்த அதிகமான நிலைகளெல்லாம் இஸ்முன், பாவமாகத்தான் வரும். நஃப்ஸில் உற்பத்தியாகக்கூடிய அனைத்தும் பாவமாக வரும். இந்த பாவத்தை வரவிடாமல் நீங்கள் தடுத்து கொள்ளுங்கள். அதுக்கு அதிகமாக இஸ்திஃபார் ஓதுங்க. எவ்வளோ இஸ்திஃபார்கள் இருக்கு, ஓதுங்க. வலா தஜஸ்ஸசு, யாரை பற்றியும் நீங்கள் குறை காண வேண்டாம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை குறை கூறிக்கொண்டு கோல் சொல்லிக்கொண்டு நீங்கள் அலைய வேண்டாம். அயுஹிப்பு அஹதுக்கும், நீங்கள் பிரியப்படுகின்றீர்களா? எப்படி கேட்குறான் பாருங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லி கொடுத்து கேட்குறான், இப்படி கேளுங்க அப்படின்ட்டு. அயுஹிப்பு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் யாராவது நீங்கள் பிரியப்படுவீர்களா? ஏகுல லஹ்மாஹி மைத்தா, உன் சகோதரன் சகோதரி, உன் கூட பிறந்தவர்கள் மற்றவர் மரணித்து விட்டால் அவர்களை அறுத்து புசிப்பதற்கு பொரிச்சு திங்க நீங்கள் பிரியப்படுவீங்களான்னு கேட்குறான். செத்த பொருளை திங்கக்கூடாது என்று சொன்ன மார்க்கம், அறுக்கும்போது தலை துண்டானால் திங்கக்கூடாது என்று சொன்னக்கூடிய மார்க்கம், ஹலாலாக்கப்பட்ட பிராணியை. இங்கே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி, மனிதனை சாப்பிடலாமா? கூடாது. ஆனால் அந்த கோல் சொல்லக்கூடியவர்களும் அதிகமாக கெட்ட எண்ணம் எண்ணக்கூடியவர்களும், ஒருத்தர்கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னு சொன்னால் கெட்ட எண்ணம் எண்ணக்கூடாது, திருத்தணும், திருத்த முயற்சி பண்ணணும், அவருக்காக துவா பரிந்துரை பண்ணணும் அல்லாட்ட. அவனை பற்றி தெரியாது, காலம் பூரா இப்படித்தான் செய்வான்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் அவன் செத்த பிறகு அவனுடைய மாமிசத்தை நீங்கள் பொரித்து பிரியாணி ஆக்கி ஃப்ரை பண்ணி கிரேவி வச்சு தின்பதற்கு சமம்ட்டான்லாம். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் இந்த செயலிலிருந்து நம்மை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்களே பெண்களே, எவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறான் அல்லாஹ். உங்களுடைய எண்ணத்தில் உற்பத்தியாக்கக்கூடிய, உங்களுடைய வாய்களால் குறை சொல்லக்கூடிய இந்த இரண்டுமே செத்த மனிதனுடைய மாமிசத்தை புசிப்பதற்கு சமம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய எவ்வளோ பெரிய குற்றம் என்று நீங்கள் உணர்ந்தீங்களா? யாராவது குரான் ஓதுறீங்களே இது வரைக்கும்? 15 வயசில் குரான், 10 வயசில் 15 வயசில் குரான் முடிக்கணும் நலிக்கேப்ப. நம்ம யாராவது இதை சிந்திச்சிருக்கோமா? நம்ம ஆண் பெண்கள், சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி, கோல் சொன்னால் எப்படின்னு காலையில் எழுந்திரிச்சா சாயங்காலம் வரைக்கும் அக்கத்து வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் கோல் சொல்கிறோம். அக்கத்து வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் நாம் என்ன செய்கிறோம்? கெட்ட எண்ணங்கள் என்றோம். ஒருத்தர் போயிட்டா, இப்போ பார் பொழுதுக்கு இப்படி போகிறான், நல்ல சட்டை போட்டிருக்கான், ரொம்ப வெள்ளையும் சொல்லையுமா போகிறான் ஆபீசர் மாதிரி. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உலக வாழ்வு என்பது தரம் கட்டதாக இருந்துவிடக்கூடாது என்று தரண்டி போற்றும் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. பல்லிகு அன்னி, என்னுடைய ஹதீஸ் ஆயாத் எதுவாக இருந்தாலும் இங்கே கேட்டதை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கண்டா. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை இழிவுபடுத்துகிறோம். அதனால தான் கேட்குறான், நீங்கள் உங்கள் கூட பிறந்தவருடைய மாமிசத்தை செத்து விட்டால் சாப்பிடுவீர்களா? கேட்டுட்டான். அவனே பதில் சொல்கிறான், ஃபகரிஹ்துமூஹு, செத்த பொருளை இல்லை, உன் கூட பிறந்த சகோதரன் சகோதரி மரணித்து விட்டால் அவளை பிச்சு சாப்பிடுவதற்கு உனக்கு எப்படி மனம் வராதோ, நீ வெறுத்துருவியோ, அது மாதிரி இந்த பாவச் செயலை நீங்கள் மறுங்க, வெறுங்க, ஒதுக்குங்கன்றான். எது? கெட்ட எண்ணத்தையும் அடுத்தவங்களை கோல் சொல்கிறதை. லா ஹசத இஸ்னை, ரெண்டில் தவிர மற்றதில் எதுலையும் பொறாமப்படக்கூடாது. ஒன்று நிறைந்த பொருளை கொடுத்துருக்கான். ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் மால, நிறைஞ்ச பொருளை கொடுத்துருக்கான், ஏழைகளுக்கு செலவு செய்கிறான். இவன் செலவு செய்கிறானே, என்னால் முடியலையே ரப்பே எனக்கு கொடு, நானும் நல்லது செய்யணும்னு கேட்டால் அது கைர், என்ன வேண்டிய பொருள்.
ஒருத்தன் நல்ல அமல் செய்கிறான், நல்ல கல்வி இருக்குது, மக்களுக்கு பரப்புகிறான், பயான் செய்கிறான், தொழுக வைக்கிறான், மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறான், அவன் மேலே பொறாமப்படுங்க. நாம் இப்படி இல்லையே, என் பிள்ளைய ஆக்கணும், என் பேரன் பேத்தியை ஆக்கணும், படிப்புக்கு என்ன வேண்டாலும் செலவு பண்ணுறீங்க. மார்க்கத்தை அறிவதற்கு செயல்படுத்துவதற்கு எந்த செலவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. தொழுக வரும்போது தொப்பியை பார்த்தா சாக்கடை நாத்தம் அடிக்குது, கண்ணங்கரேன்னு இருக்குது. ஒரு 3 நாளைக்கு ஒருக்க சோப் போட்டு துவைக்க முடியல தொப்பி. எவ்வளோலாம் ட்ரெஸ் எடுக்க முடியுது. ட்ரெஸ்ஸு அப்படி பீரோவில் தொங்க கொட்டுற அளவுக்கு இருக்குது ஆண்கள் பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி ஒரு காலத்தில் இல்லை, 2 ட்ரெஸ்ஸு வருஷத்துக்கு கிடைக்கிறது பெருசு. அதுலேயும் காட்டனில் கிடைக்கும், இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இல்லைன்னா ஜவ்வா ஒரு துணி ஒரு மினுமினுண்டு, அது என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த துணி. டவுசர்லாம் அப்போ ஜாஸ்தி கிடையாது, கைலி தான். இன்றைக்கி எல்லாம் வந்துருச்சு. தொப்பி வாங்க மட்டும் காசு இல்லைன்னு சொன்னால் பள்ளிவாசலில் போய் மிஸ்கின், அதாவது ஊர் விட்டு ஊர் போகும்போது அவங்கள்ட்ட சில பொருள் இருக்காது, அவர்களுக்காக வாங்கி போடக்கூடிய தொப்பி பல தலை சுற்றி இவன் தலையில் போட்டு எல்லா தலையுடைய அதாபு முசீபத்தையும் இவனுக்கு இறங்கட்டும்ன்ற மாதிரி அந்த தொப்பியை தூக்கி போட்டு தொழுகிறான். இல்லைன்னு சொன்னால் மூஞ்சி துடைக்கிற கரிச்சி, அதாவது ஒளி செஞ்சுட்டு முழங்காலுக்கு மேல் இசார் கைலியை தூக்கினா ஒளி முறிஞ்சு போயிடும். அதே மாதிரி கைலியில் தொடச்சா மக்ரூஹ் தஹ்ரீம். கரிச்சிப்பை மூக்கை தொடச்சிட்டு சாப்பிட்டு கையை தொடச்சிட்டு அதை தலையில் வேடு கட்டி தேக்ஸாவில் பிரியாணி ஆக்கி வேடு கட்டுற மாதிரி வேடு கட்டி தொழுதா அது மக்ரூஹ் தஹ்ரீம். மக்ரூஹ் அது அப்படி நினைக்காம தொழுதா தஹ்ரீம். அப்போ எப்படி பார்த்துக்கிங்களா? எது குற்றமோ அந்த குற்றத்தோடு தான் எல்லா அமல்களையும் நாம் இன்றைக்கி செய்கிறோம். ஒரு ஜுஸு யார் ஓதுறது கிடையாது. காலமாலையில் யாசின் தபாரக்கு, மக்ரீபுக்கு பிறகு யாசின் தபாரக்கு, வாக்கியா அர் ரஹ்மான், ஹதீத், சூரத்துல் ஜின்னு, முஸம்மில், முதஸ்ஸிர், சூரத்துல் நூஹ், குறிப்பு சூறா ஓதுறது கிடையாது. நாம் நினச்சி கொண்டிருப்பது வாழ்வல்ல, நம்மால் வாழ்வை அல்லாஹ் ரசூல் நிர்ணயித்தபடி நிறைவாக வாழும்படி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த வாழ்வு தான் நம்முடைய வாழ்வு. இப்போ ரசூல்லா என்ன சொன்னாங்க, அல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தான் இல்லை. எனவே சகோதர செத்துட்டா அதை திம்பியான்னு கேட்குறான்ல. எப்படி நீ பிரியப்பட மாட்டிய திங்கிறதுக்கு விளங்கிக்க. இப்போ கரீத்து முகு வெறுத்துருவேன். ஒத்தக்குள்ளோ அல்லாஹுவை அஞ்சிக்க. இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அதிகமாக தௌபா செய், அல்லாஹ் உன்னைய மன்னிப்பான் என்று தவ்வாவை பற்றி தான் பேசுகிறான்ல. நாம் 7 நிலை கொண்ட தவறுகளை, 7 நிலை கொண்ட அந்த சத்திய விசுவாசத்தை 7ஐ அழித்து 7இன் அமைப்பில் நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் பாலிப்பதோடு நீதி, நேர்மை, உண்மை இவைகளை பின்பற்றி சத்தியத்தின் அடிப்படையில் வாழ அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி வஸ்ஸலா ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்லிம் தஸ்லீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.